பிரியாணி எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் மட்டன் தம் பிரியாணி பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த மட்டன் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் மானசாவோட ஹோல் ஸ்பைசஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். மானசா ஸ்பைசஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே நான் ஃபீல் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்பைசஸோட குவாலிட்டி தான். மற்ற ஸ்பைசஸ்க்கும் இவங்களோட ஸ்பைசஸ்க்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. எல்லா ஸ்பைசஸுமே ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ அரோமேட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் யூஸ்வலாக 1 டீஸ்பூன் பெப்பர் யூஸ் பண்ணுவேங்க. ஆனால் இவங்களோட பெப்பரை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப காரம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். இவங்க காடமம் சீட்ஸ் கூட தனியாக எடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு ஸ்வீட்ஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இன்னைக்கு இந்த மட்டன் தம் பிரியாணிக்கு நான் மானசாவோட ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ட்ரை பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிட்டேன். அந்த பவுடர் ரெடியான உடனே எனக்கு அதோட வாசனையிலே தெரியும் இந்த பிரியாணி பெஸ்ட்டாக வரும் அப்படின்னு. மட்டனில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு மேரினேட் பண்ணிடுங்க. இப்போ கிரேவி குக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெயில் வெங்காயத்தை பொன்னிறமாக பொரிச்சு அதில் பாதி எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே வெங்காயத்தில் நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா குக் பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டன், கொத்தமல்லி கீரை, புதினா எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மட்டனை நீங்கள் இந்த பேன்லேயே ஒரு 1 ஹவர் போல் குக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ப்ரெஷர் குக்கரில் மாற்றி குக் பண்ணலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கணும். இப்போ ரைஸ் குக் பண்ணுறதுக்கு தண்ணியில் உப்பு, மானசாவோட ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் பாஸ்மதி ரைஸ் சேர்த்து குக் பண்ணிடலாம். இவங்களோட ஸ்பைசஸ் இவங்களோட ஓன் பிளான்டேஷன் வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து வருது. அதனால ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் நேச்சுரல். இப்போ மட்டன் தம் பிரியாணி அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் நம்ம பண்ணி வச்சிருக்கிற மட்டன் கிரேவியை பேஸில் ஊற்றிடுங்க. மேலே புதினா, கொத்தமல்லி கீரை, நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற சாதத்தை இந்த மாதிரி உதுத்த மாதிரி போடுங்க. மேலே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், நெய்யில் பொரிச்ச முந்திரி, திராட்சை, எக்ஸ்ட்ரா புதினா, கொத்தமல்லி கீரை, சாஃப்ரானம் மில்கில் சோக் பண்ணதையும் ஊற்றி இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 30 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட மட்டன் தம் பிரியாணி ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு அண்ட் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட ஹானஸ்ட் ஃபீட்பேக், மானசா ஸ்பைசஸ் இந்த பிரியாணியை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. இவங்க கிட்ட இது மட்டும் இல்லை, 7 வெரைட்டி பிக்கிள், A1 கிரேட் கோகனட் ஆயில், ஹெர்பல் ஹேர் ஆயில் எல்லாமே இருக்குது. இவங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் அமேசான் இல்லைனா இவங்களோட வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம்.